கிறிஸ்தேசுவின் நாமத்தினால மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியாகவும் இந்த நம்பிக்கையின் செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி கேட்கறதுனால அநேக மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் நம்பிக்கையோடு கேளுங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 91:14 அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will set him on high. அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். யார் அவன்? அவர் நாமத்தை அறிந்திருக்கிற ஒரு மனிதன். என் நாமத்தை அறிந்திருக்கிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களை, நம் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஆண்டவர், நமது பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் நம் பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு நாம் காணப்படலாம். இதோ அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். யாரோ ஒருத்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கையில தடை, போராட்டம், துன்பம், வேதனை, நம்பிக்கையில்லாத சூழ்நிலை என்று கலங்கி நிற்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை அறிந்ததுனால உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். நிச்சயமா சோதித்து பாருங்க, காத்திருங்க. நம் பிள்ளைகளையும் நம்மையும் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மியான இந்த காலை நேரத்திலே, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா. உண்மையே சார்ந்து நிற்கிறோம். வேறு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. There is no alternative in our life. உண்மையே சார்ந்து இருக்கிறோம். வேறு எந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நீர்தான் எங்களுக்கு. இதுவே நம்ம ஜெபமாய் மாறட்டும். நம்மை ஆச்சரியமான பாதையில் ஆண்டவர் வழிநடத்தி செல்வதை நம்மால் பார்க்க முடியும். இந்த உலகத்தின் பார்வைக்கு பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லலாம். அந்த ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால் உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கென்று வைக்க போகிறார். அந்த உயர்வை நிச்சயமாய் நாம் பெறப்போகிறோம். அந்த உயர்வை நாம் கண்கூடாக இந்த நாளில காணப்போகிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. யாரோ ஒருவர் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை அவர் உள்ளங்களில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவர், உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற மக்களை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர், எங்களையும் உயர்த்தி வையும், எங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தி வையும். எங்கள் எதிர்காலங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நல்ல செய்திகளையே நாங்கள் காண கேட்க நீர் எங்களுக்கு பலன் தந்து எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா கெஞ்சோம். சமாதானத்தின் தேவன் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.